சுதந்திரம் தந்த சுடர்கள் வரிசையில் இன்று பகத்சிங் உரைச்சித்திரம். சுதந்திரம் என்பது சும்மாவா வந்தது? எழுதியவர் SS மகாதேவன். சும்மாவா வந்தது, சும்மாவா வந்தது. ஒரு பூங்கா. அதன் வழியே பள்ளி மாணவர்கள் ஆடி பாடிக்கொண்டு வந்து போகிறார்கள். ஒரு சிறுவன், அவனுக்கு வயது 14 இருக்கலாம், முகத்தில் கோபமும் சோகமும் கொப்பளிக்கின்றன. தரையில் உட்காருகிறான். பூங்கா மண்ணை அள்ளி எடுத்து தன் டிஃபன் பாக்ஸில் நிரப்பிக் கொள்கிறான். டிஃபன் பாக்ஸை கண்ணில் ஒற்றிக் கொள்கிறான். பைக்குள் வைத்துக் கொள்கிறான். வீடு நோக்கி நடக்கிறான். அவன் மனது நாடு நோக்கி நகர்கிறது. அந்த பூங்காவின் மண் புனிதமானது என்று அந்த சிறுவனுக்கு ஒரு நம்பிக்கை. காரணம், அந்த மண்ணில் பாரத நாட்டின் விடுதலைப் போரில் பாரத மக்கள் துடித்து துடித்து சாகும் வரை சுட்டுக் கொல்லப்பட்டு விழுந்திருக்கிறார்கள். 3 ஆண்டுகளுக்கு முன் உயிர் தியாகம் உதிரமாக பாய்ந்து உறைந்த மண் அது. அந்த சுதந்திர யுத்தம் முடிந்து விடவில்லை, நடந்து கொண்டுதான் இருந்தது. ஏனென்றால் அந்நிய ஆங்கிலேயர் ஆட்சியும் அவர்களின் அரக்கத்தனமான கொடுமைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டுதான் இருந்தன. இது நடந்தது பஞ்சாபில் அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் பூங்காவில். 1919ஆம் ஆண்டு சுதந்திரம் கோரிய நூற்றுக்கணக்கான அப்பாவி மக்களை ஆங்கிலேய போலீஸ் சுட்டு தள்ளிய அதே ஜாலியன் வாலாபாக். அந்த சிறுவன்தான் பகத்சிங், நமது கதையின் நாயகன். பிளவுபடாத பாரதத்தில் பிளவுபடாத பஞ்சாப் மாகாணத்தின் லயல்பூர் மாவட்டத்தில் உள்ள பங்கா என்ற ஊரில், இது இன்று பாகிஸ்தான் பகுதி, விவசாயிகள் குடும்பத்தில் 1907 செப்டம்பர் 27 அன்று பிறந்தார் பகத்சிங். சீக்கியர்கள் குடும்பம். பகத்சிங்கின் பாட்டனார் அர்ஜுன் சிங் சீர்திருத்த இயக்கமான ஆரிய சமாஜ் கொள்கையில் ஆர்வம் கொண்டவர். இந்திய தேசிய காங்கிரசின் போக்கை ஊன்றி கவனித்து வந்தார். பகத்சிங்கின் தந்தையார் கிஷன் சிங் கதர் பார்ட்டி என்ற அமைப்பில் உறுப்பினர். பாரத நாட்டிலிருந்து ஆங்கிலேயர் ஆட்சியை அப்புறப்படுத்த அமெரிக்காவில் 20ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் தலைதூக்கிய புரட்சி இயக்கம் கதர் பார்ட்டி. பகத்சிங்கிற்கு பள்ளி பருவத்திலேயே உள்ளத்தில் தேசபக்தி தீ கொழுந்துவிட்டிருந்ததை பார்த்தோம். ஆக தேசபக்தி, சீர்திருத்தம், தேச விடுதலை ஆர்வம் ஆகியவை பரம்பரை சொத்தாக பகத்சிங்குக்கு வாய்த்திருந்தன. லாகூரில் DAV கல்லூரியில் படித்தார் பகத்சிங். அப்போதே பரமானந்த் என்ற தீவிர தேசபக்தரின் நட்பு பகத்சிங்கிற்கு கிடைத்தது. அவக் போன்றோரின் தீவிரம் இவர் இளம் உள்ளத்தில் ஆழப்பதிந்தது. ஜாலியன் வாலாபாக் கொடூரம் பகத்சிங்கின் மனதிலிருந்து மறைய மறுத்தது. மாணவர் சங்கம் அமைத்து இளைஞர்களை ஈர்த்தார். காங்கிரசிலும் சேர்ந்தார். ஒத்துழையாமை இயக்கத்தை மகாத்மா காந்தி பிரகடனம் செய்தபோது பகத்சிங் கல்லூரி படிப்பை பாதியிலேயே நிறுத்தி விடுதலை போரில் இறங்கினார். காங்கிரசின் வேகம் பகத்சிங்கிற்கு போதவில்லை. லாலா லஜபதி ராய் நிறுவியிருந்த தேசிய கல்லூரியில் சேர்ந்து 1923ஆம் ஆண்டு படிப்பை முடித்தார். 1923 முதல் அவர் தூக்கிலிடப்பட்டு உயிர் துறந்த 1931 வரை பகத்சிங்கின் வாழ்நாள் முழுக்க முழுக்க தாய்நாட்டின் பணியிலேயே சமர்ப்பணமாயிற்று. படிப்பை முடித்த பகத்சிங் தேசம் அன்று எப்படி இருந்தது என்பதை அறிந்து கொள்ள நாலாபுரமும் பார்வையை செலுத்தினார். 1905 வங்காளத்தை மத அடிப்படையில் பிளந்தது ஆங்கிலேய அரசு. அதை வங்காள பிரச்சனை என்று ஒதுக்காமல் இமயம் முதல் குமரி வரை தேசம் ஒரே குரலில் வங்க பிரிவினையை எதிர்த்தது. வங்க பிரிவினை 1912 ஒழிந்தது. எனவே நாடு தழுவிய அளவில் ஸ்தாபனம் அமைக்க காங்கிரஸ் செய்து வந்த முயற்சி பகத்சிங்கிற்கு பிடித்தது. அதன் பிறகு 1919 நடந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை பகத்சிங்கின் ஆவேசத்தை தட்டி எழுப்பியது. சந்திரசேகர ஆசாத் போன்ற புரட்சியாளர்களின் சாகச செயல்கள் அவரை கவர்ந்தன. லாகூரில் நவ்ஜவான் பாரத் சபா என்ற அமைப்பை 1925 தொடங்கினார். இளைஞர்களிடையே ஆவேச புரட்சி எண்ணம் ஏற்படுத்த இந்த சபா உழைத்தது. பகத்சிங் போலவே இளைஞர்களிடையே செயல்பட்ட புரட்சியாளர் சுகதேவ் போன்றவர்களையும் பகத்சிங் நண்பர்களாக்கிக் கொண்டார். எத்தனை தடியடியை தாங்கினர், எத்தனை செக்கிழுத்து வாடினர்.
தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தூக்கு மேடை ஏறி நின்ற காளையர்கள் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை, தாக்குகின்ற குண்டினாலே உயிரிழந்தோர் எத்தனை. புரட்சியாளர்கள் தங்கள் போர் திட்டங்களுக்காக காகோரி என்ற இடத்தில் அரசு கஜானா பணம் கொண்டு வந்த ரயிலை கொள்ளையடித்திருந்தார்கள். அதில் பலர் பிடிபட்டார்கள். அவர்களை சிறையிலிருந்து அதிரடியாக விடுவிக்க பகத்சிங்கும் சந்திரசேகர ஆசாதும் முயற்சி செய்தார்கள். இது 1926 நடந்தது. அதே ஆண்டு தசரா பண்டிகையின் போது லாகூரில் ஒரு குண்டு வெடித்தது. பகத்சிங் கைது செய்யப்பட்டார். ஆனால் போதிய சாட்சியம் இல்லாததால் விடுவிக்கப்பட்டார். அதே நேரம் ஹிந்துஸ்தான் சோஷலிஸ்ட் ரிப்பப்ளிகன் அசோசியேஷன் என்ற அமைப்பு பஞ்சாபில் பகத்சிங் தலைமையில் கிளை தொடங்கி ஊராக கிளை பரப்ப முடிவெடுத்தது. பிரச்சார பொறுப்பு பகத்சிங்கிடமும் இரகசிய படை திரட்டும் பணி ஆசாதிடமும் அளிக்கப்பட்டது. ஆக்ராவில் இந்த அமைப்பின் அலுவலகம் ஒன்று அமைந்தது. பகத்சிங் அங்கே பல நாடுகளின் பொருளாதார கொள்கைகளை விவரிக்கும் நூல்கள் கொண்ட நூலகம் ஒன்றை உருவாக்கினார். சுதந்திர பாரதம் சமதர்ம கொள்கைகளை பின்பற்ற வேண்டும் என்று பகத்சிங் விரும்பினார். வெளிவந்த பகத்சிங் அரசியலில் வெளிப்படையாக ஈடுபட முடியாத சூழல் காரணமாக எழுத்து பணியில் ஆர்வம் காட்டினார். பஞ்சாபில் வெளியான கீர்த்தி, அகாலி பத்திரிகைகளில் அவர் பல கட்டுரைகளை எழுதினார். எந்த சூழலையும் விடுதலை போராட்டத்துக்கு ஆதரவாக பயன்படுத்த முடியும் என அவர் நிரூபித்தார். ஆனால் அவர் கண்முன் ஆங்கிலேயர்களின் அடக்குமுறை தாண்டவமாடிக் கொண்டிருந்தது. பாரத மக்களே பாரத நாட்டை ஆள வேண்டும் என்று காங்கிரஸ் போராடி வந்தது. கொந்தளிப்பான நிலவரத்தை கண்ட ஆங்கிலேய அரசு விசாரிக்க ஒரு கமிஷனை அமைத்தது. சைமன் கமிஷன் என்று பெயர் பெற்ற அந்த குழுவில் பாரத நாட்டவர் ஒருவர் கூட இல்லை. எனவே காங்கிரஸ் அந்த கமிஷனை பகிஷ்கரித்தது. சைமனே திரும்பிப்போ என்று கருப்பு கொடி காட்டி ஊராக எதிர்ப்பு தெரிவித்தார்கள். லாகூரிலும் இதே போல எதிர்ப்பு பேரணி நடந்தது. பஞ்சாப் சிங்கம் என்று போற்றப்பட்ட லாலா லஜபதி ராய் தலைமையில் மௌன ஊர்வலம் நடந்தது. ஸ்காட் என்ற போலீஸ் அதிகாரி ஈவிரக்கமின்றி தடியடி நடத்தினார். ஆத்திரத்துடன் லாலா லஜபதி ராய் தலையிலும் பலமுறை தடியால் தாக்கினான். மயங்கி விழுந்தார் லாலா. பிறகு அவர் மரணமடைந்தார். இதையெல்லாம் கண்கூடாக பார்த்தார் பகத்சிங். பகத்சிங்கும் ராஜகுருவும் ஆசாத்தும் சேர்ந்து ஸ்காட்டுக்கு குறிவைத்தார்கள். ஆனால் தவறுதலாக சாண்டர்ஸ் என்ற காவலர் கொல்லப்பட்டார். உடனடியாக பகத்சிங் லாகூரிலிருந்து தலைமறைவாகி கல்கத்தா சென்றார். அங்கு தன் அமைப்பின் கிளை தொடங்கினார். அடக்குமுறை கொடுங்கோலாட்சிக்கு பாடம் புகட்ட தில்லியில் உள்ள மத்திய சட்டசபையில் குண்டு வீச முடிவு செய்தார்கள் புரட்சியாளர்கள். பகத்சிங்கும் பட்டுகேஸ்வர் தத்தாவும் தில்லி சென்றார்கள். 1929 ஏப்ரல் 8 மத்திய சட்டசபையின் தாழ்வாரத்தில் குண்டு வெடிக்கச் செய்தார்கள். புரட்சி விடுதலை முழக்கம் செய்தார்கள். பிரசுரங்களை வீசினார்கள். பகத்சிங், தத்தா இருவரும் கைதானார்கள். இதற்கிடையில் சிலரது துரோகத்தால் சாண்டர்ஸ் கொலை குற்றச்சாட்டும் பகத்சிங் மீது சுமத்தப்பட்டது. பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் மூவரும் விசாரிக்கப்பட்டார்கள். மூவருக்கும் ஆங்கிலேய அரசு தூக்கு தண்டனை விதித்தது. இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பகத்சிங் குழுவினரை தூக்கிலிடக்கூடாது என்று நாடு முழுவதும் கையெழுத்து இயக்கம் நடத்தப்பட்டது. இங்கிலாந்தில் உள்ள பிரிவி கவுன்சிலிலும் மேல்முறையீடு செய்யப்பட்டது. ஆனால் புரட்சி வீரர்களை தூக்கிலிட்டே ஆக வேண்டும் என ஆங்கிலேய அரசு துடித்தது. லாகூர் மத்திய சிறையில் 1931 மார்ச் 29 இரவு 7:30 மணிக்கு மூவரும் அவசரமாக தூக்கிலிடப்பட்டார்கள். அவர்களது சடலங்கள் கூட உறவினர்களிடம் ஒப்படைக்கப்படவில்லை. இரவோடு இரவாக பெரஸ்பூர் அருகே சட்லஜ் நதிக்கரையில் தகனம் செய்யப்பட்டன. பகத்சிங் போன்ற புரட்சி இளைஞர்கள் செய்த உயிர் தியாகம் தேசத்தில் ஆவேசம் ஊட்டியது. பகத்சிங்கும் அவரது நண்பர்களும் களபலி ஆனது சுதந்திர போரில் வெற்றி பெற நம் ஆற்றலை கூட்டியது என்று மகாத்மா காந்தியே ஒப்புக்கொள்கிறார். தேசம் வாழ்வதற்காக அவர்கள் மரணத்தை தழுவினார்கள் என்று அஞ்சலி செலுத்தினார் அன்றைய காங்கிரஸ் தலைவர் ஜவஹர்லால் நேரு.
சாகும்போது பகத்சிங்குக்கு வயது 24. இந்த வீர இளைஞனின் தீர நினைவை போற்றி ஏராளமான நாடோடி பாடல்கள் புனைந்து மக்கள் ஆவேசத்துடன் பாடி வந்தார்கள். வாழ்த்திடவே அஞ்சிடுவார் பெரியோர் மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு இருந்த போதும் லட்சியத்தில் வீறு நடை போட்டு உயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை உயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை. பகத்சிங்கின் காலகட்டத்தில் புரட்சியாளர்களின் விடுதலை போராட்டத்தில் பெரிய அபாயமாக இருந்தது சில துரோகிகளின் காட்டிக் கொடுக்கும் செயல். பல புரட்சியாளர்கள் இதனால் ஆங்கிலேய போலீசிடம் சிக்கி உயிரிழந்திருக்கிறார்கள். சில துரோகிகள் ஆங்கிலேயர்களின் ஆசை வார்த்தைகளுக்கு மயங்கி காட்டிக் கொடுத்ததும் உண்டு. ஆனால் ஒருமுறை பகத்சிங்கை கைது செய்த போலீசார் புரட்சியாளர் ஆசாத் பற்றி பகத்சிங்கிடம் தகவல் கறக்க முயற்சி செய்தார்கள். ஆசாத் எங்கிருக்கிறார் என்று அவர்களிடமிருந்தே சாதுரியமாக தகவல் தெரிந்து கொண்டார் பகத்சிங். இதையடுத்து லக்னோவில் ஆசாத் தலைமையில் புரட்சியாளர்களை ஒன்று திரட்ட முடிந்தது. அடுத்த கட்ட போராட்டத்துக்கான ஆயுதங்களும் சேகரித்து வழங்க முடிந்தது. பகத்சிங்கின் தேசபக்தி அதி தீவிரமானதுதான். ஆனால் அவர் அழிவு வேலைகளை ஆதரித்ததில்லை. வெடிகுண்டுகளோ பிஸ்டல்களோ தேசத்திற்கு நன்மை செய்ய போவதில்லை என்பது என் திடமான நம்பிக்கை. அது விரயம் மட்டுமல்ல, ஆபத்தானதும் ஆகும். சில சூழ்நிலைகளில் அது தேவைப்படலாம், அவ்வளவுதான். இது பகத்சிங் அளித்துள்ள செய்தி. இளம் வயதிலேயே பொது வாழ்வில் மும்முரமாகிவிட்ட பகத்சிங் தன் குடும்பத்தார் தனக்கு திருமணம் செய்து வைத்துவிடப் போகிறார்களே என்று எண்ணி வீட்டை விட்டு வெளியேறியதும் உண்டு. அந்த இளம் வயதில் அன்றைய ரஷ்ய சோசியலிஸ்ட் வெற்றி அவரை கவர்ந்ததில் வியப்பில்லை. தொழிலாளர்கள்தான் சமுதாயத்தை தூக்குபவர்கள், தொழிலாளர்கள்தான் மக்களின் கையோங்கச் செய்வார்கள். இதை சாதிக்க எந்த துன்பத்தையும் இருகரம் நீட்டி வரவேற்போம் என்ற இந்த எண்ணம் கடைசி ஒரு சில ஆண்டுகளில் பகத்சிங்கின் சிந்தனையை வியாபித்ததில் வியப்பில்லை. இந்த ஆண்டு 2007 பகத்சிங் நினைவை இரு விதங்களில் தேசம் போற்றுகிறது. ஒன்று, பகத்சிங் தூக்கிலிடப்பட்டதன் 75வது ஆண்டு. 2, பகத்சிங் பிறந்த நாள் நூற்றாண்டு விழா. பாரத அரசு, பாரத பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் தலைமையில் 1857ஆம் ஆண்டு முதல் சுதந்திர போரின் 150வது ஆண்டு குழு அமைத்துள்ளது. அந்த குழுவே வந்தே மாதர கீதம் தேசிய பாடலாக ஏற்கப்பட்டதன் நூற்றாண்டு, தியாகி பகத்சிங் உயிர் தியாகம் செய்ததன் 75வது ஆண்டு, பகத்சிங் பிறந்த நாள் நூற்றாண்டு ஆகிய பல்வேறு முக்கிய நிகழ்ச்சிகளையும் நடத்தி வருகிறது. இதேபோல் மக்களும் நாடு நெடுக ஆங்காங்கு பகத்சிங்கின் தியாகத்தையும் தேசபக்தியையும் போற்றும் விதத்தில் விழா நடத்தி வருகிறார்கள். வரும் 2007 செப்டம்பர் 27ஆம் தேதி பகத்சிங் பிறந்த நாள் நூற்றாண்டு விழா ஆண்டு நிறைவடைகிறது. தூக்கிலிடப்படுவதற்கு முன் தனது தம்பி குல்தார் சிங்குக்கு சிறையில் இருந்து பகத்சிங் எழுதிய கடிதத்தின் ஒரு பகுதி இது. நாளை காலையில் மெழுகுவர்த்தியின் ஜோதி மங்குவதைப் போல் நானும் காலை ஒளியில் கரைந்து மறைந்து விடுவேன். ஆனால் நம்முடைய நம்பிக்கைகள், குறிக்கோள்கள் மின்னல் கீற்று போல உலகத்தையே பிரகாசிக்கச் செய்யும். நேயர்கள் இதுவரை சுதந்திரம் தந்த சுடர்கள் வரிசையில் பகத்சிங் உரைச்சித்திரம் கேட்டீர்கள். எழுதியவர் எஸ் மகாதேவன். ஒலித்த குரல்கள் ஆர் முத்துசுப்பிரமணியன், உமா மகேஸ்வரி ஆகியோர். வந்தது சுதந்திரம் என்பது. நிகழ்ச்சியில் இடம்பெற்ற பாடலை பாடியவர் ஜி ஸ்ரீகாந்த். பாடலுக்கு இசை டி.கே. ஜெயராமன். சும்மாவா வந்தது சுதந்திரம். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.